அன்பர்களுக்கு வணக்கம். நடிகர் விஜய் அரசியலில் ஒரு நல்ல உயர்ந்த நிலைக்கு வருவாரா? ஆட்சியை பிடிப்பாரா? முதலமைச்சர் ஆவாரா? என்பது போன்ற கேள்விகளுக்கு இந்த பதிவிலே அவருடைய ஜாதகப்படி நாம் அந்த பலன் எப்படி இருக்கிறது என்பதை இந்த பதிவிலே பார்க்கலாம். நடிகர் விஜய் கன்னி லக்கணத்தில் பிறந்திருக்கிறார், பூச நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறார். எனவே கன்னி லக்கணம் புதனுடைய வீடு, பூச நட்சத்திரம் என்றால் ராசி கடக ராசி ஆகிறது. அந்த ராசியில் சந்திரன் ஆட்சி பெற்று இருக்கிறார். அதே போல் கன்னி லக்கணத்துக்கு 2-9 கூடிய சுக்கிரன் 9ஆம் இடத்திலே ஆட்சி பெற்று பலமாக இருக்கிறார். 10ஆம் வீட்டிலே சூரியன், புதன், சனி, மாந்தி 4 கிரகங்களும் சேர்ந்து இருக்கிறது. இந்த அமைப்பினை வைத்து பார்க்கும் பொழுது 2 கூடிய அதிபதி சுக்கிரன் 9இல் ஆட்சி பெற்று பலமாக இருந்து அந்த சுக்கிரனுடன் கேது சேர்ந்து இருப்பதால் கலைத்துறையிலே இவர் ஆரம்ப காலத்தில் கஷ்டப்பட்டாலும் பிறகு படிப்படியாக உயர்ந்து ஒரு நல்ல உயர்ந்த நிலைக்கு வந்து விட்டார். அதே போல் சூப்பர் ஸ்டார் என்று சொல்லக்கூடிய ரஜினிக்கு அடுத்த ஸ்தானத்தில் வைத்து பார்க்கக்கூடிய அளவிற்கு இப்பொழுது இருக்கிறார். ஆனால் அதே நேரத்தில் கன்னி லக்கணம் என்று சொல்லும் பொழுது அதற்கு 12ஆம் அதிபதி சூரியனாக இருக்கிறது. அந்த சூரியன் 10ஆம் வீட்டில் சூரியன், சனி, மாந்தி, புதன் ஆகிய கிரகங்களோடு சேர்ந்து இருக்கிறார். ஸோ லக்னாதிபதி புதன் 10ஆம் வீட்டிலே ஆட்சி பெற்று பலமாக இருக்கிறார். ஸோ நடிப்பைத் துறையில் இவர் மிகவும் பிரபலமாகிவிட்டார். ஆனால் அரசியலில் அந்த அளவுக்கு பிரபலம் ஆவாரா என்பதை ஜாதகப்படிக்கு சொல்ல முடியாது. ஏனென்றால் லக்கணப்படி இவருக்கு சூரியன் 12ஆம் வீட்டில் உள்ளவனாக அமைகிறார். 12ஆம் வீடு என்பது விரயஸ்தானம், மறைவு ஸ்தானம். அந்த மாதிரி நிலைமையில் இருக்கும் பொழுது அந்த சூரியனோடு சனி, மாந்தி, புதன் ஆகிய கிரகங்கள் சேர்ந்து இருக்கிறது. எனவே இவர் அரசியலில் மிகவும் சிரமப்பட்டு போராடிதான் வர வேண்டும். மற்றவர்களுடைய பேச்சை கேட்காமல் இவராக ஒரு தனி முடிவெடுத்து மக்களை நேசிப்பதில் ஒரு நல்ல அமைப்பு தலைவராக உருவெடுத்தால் வாய்ப்பு இருக்கிறது. நன்றி, வணக்கம்.